இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுப்பதற்கு உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த 2020 வருஷத்தினுடைய கடைசி நாளிலே கடவுள் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நம்மை கொண்டு வந்து சேர்த்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவதை தவிர வேறு ஒன்றும் சொல்லுவதற்கு நம்மிடத்திலே தகுதி இல்லை. ஆகையினாலே இந்த பாக்கியத்தை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்முடைய தவறுகளையும் பலவீனங்களையும் உணர்ந்து அவற்றுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு ஜெபித்து தேவாசீர்வாதத்தை பெற்று நம்பிக்கையோடே ஒரு புதிய வருஷத்திற்குள் நாம் பிரவேசிக்க கிருபை வேண்டி காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனை, தாய் போல தேற்றி தகப்பனை போல எங்களை தாங்கி அற்புதமும் அதிசயமாக எங்களை வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. 2020 வருஷத்தினுடைய டிசம்பர் மாதம் 31 இன்றைய கடைசி நாளின் அருமையான காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் எங்களோடு இருந்து காத்து வழி நடத்தி வந்த கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா. இப்பொழுதும் கர்த்தர் எங்களோடு வாரும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு வாசம் பண்ணும். இந்த தொழுகையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த முகநூல் வாயிலாக இந்த தொழுகையில பங்கெடுக்கிற அத்தனை பேரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதியும். உமது கிருபையினால் எங்கள் அனைவரையும் நிரப்பியருளும். இந்த அருமையான காலை வேளையிலே நடைபெறுகிற இந்த தொழுகை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் எங்கள் அனைவருடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது, ஆமேன். கர்த்தருக்கு துதி உண்டாக. இந்த தொழுகைக்கு ஆரம்பமாக 559வது பாடலை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே என்கின்ற பாடலிலே முதல் கவியும் கடைசி கவியும் பாடுவோம். பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலை, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயாம் துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயாம் துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலை, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம்
அல்லேலூயாம். துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயாம் துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடம் ஆனதம் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலை, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயாம் துதி சாற்றிடுவோம். உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயாம் துதி சாற்றிடுவோம். 32ஆம் சங்கீதத்தில் முதல் 6 வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் ஓயாத கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயின. இரவும் பகலும் உமது கரம் என்மேல் பாரமாயிருந்ததினால் என் சரீரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிட்டேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிவிப்பேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இப்படி இருப்பதால் உம்மை கண்டடைத்தக்க சமயத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி மன்றாடுவான். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்பது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். இன்றைய நாளுக்காக குறிக்கப்பட்ட திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினால் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பது. இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பாகம் ஒன்றை வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 22 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம்
வசனங்கள் 18 முதல் 22 முடிய. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்றார் என்பது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுபடியாக திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் நாம் சேர்ந்து அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு மல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின்கள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திறங்கி 3ஆம் நாள் மரித்தோந்து வைத்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கு மல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபார்சல் வைத்திருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த அருமையான காலை வேளையிலே நம் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலே வந்திருக்கிற நாம் கடவுளுடைய வார்த்தைக்காக அவரை நோக்கி ஒரு நிமிடம் ஜெபித்து அவருடைய வார்த்தை வாசித்து தியானம் செய்வோமாக. ஜெபம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக தகப்பனை, கிருபையாக தந்திருக்கிற ஆசீர்வாதமான ஆறுதலான இந்த புதிய காலை வேளைக்காகவும் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் எங்களோடு இருந்து எங்களை அற்புதமும் அதிசயமாக நடத்தின கடவுள் இந்த காலை வேளையிலே எங்களை கண்ணோக்குவீராக. உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. நீர் பேசுகிற உம்முடைய வார்த்தையால் நாங்கள் ஆறுதல் அடைய, தைரியம் அடைய, நம்பிக்கை கொள்ள, நம்பிக்கையோடே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம். வார்த்தைகளை பேசுகிற அடியனை உம்முடைய சிலுவையின் நிழலிலே மறைத்தருளும். கேட்கிற உமது அடியார்கள் யாவரோடும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு பேசி அருளும். ஆம் ஆண்டவரே, நீர் விரும்புவதை நாங்கள் செய்ய உம்முடைய ஆவியால் எங்களை பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுளுடைய அருள் நிறைந்த வார்த்தை நாம் வாசிக்க கேட்டதான நற்செய்தி வாக்கியம் பரிசுத்த லூக்கா என்பது சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 22 வரையிலான வசனங்களை வாசித்தோம். அதிலே குறிப்பாக 20வது வசனத்தை வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு
அவனை முத்தம் செய்தான் என்பது. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்பது. ஆம், அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே தூரம் போன நம்மை, ஆம், நம்முடைய ஜென்ம சுபாவங்களால் தூரம் போன நம்மை கர்த்தர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் தம்மோடு கூட ஒன்று சேர்த்திருக்கிறார். ஆம், நம்மை அவரோடு கூட ஒன்று சேர்த்த கடவுளை அவருடைய திருவசனத்தை கொண்டு நோக்கி பார்த்து அவர் அண்டை வருவதற்கு இந்த காலை வேளையிலே நம் அனைவரும் பிரயாசப்படுவோமாக. ஒரு அருமையான கிராமம், அந்த கிராமத்தை பார்த்தாலே மிக பசுமையாக இருக்கும். அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் பார்ப்பீர்களானால் எப்போதுமே பரபரப்பாக இருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் என்று சொல்லிவிட்டால் அவ்வளவு வேகமாக ஆயத்தமாகி எல்லாருமே ஆலயத்துக்கு வந்து விடுவார்கள். அந்த கிராமத்தில் இருக்கிற மாற்று மதத்தினவர்கள் கூட ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தில் இருப்பதிலே அவ்வளவு பெருமைப்படுவார்கள், அவ்வளவு ஆவலாய் வருவார்கள். ஆனால் பாரம்பரியமிக்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த ஒரு குடும்ப தலைவன், சுமார் அவருக்கு 40 முதல் 45 வயது இருக்கும். அவரும் அவருடைய குடும்பம் மாத்திரம் ஆலயத்திற்கு வரவே மாட்டார்கள். அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் 2 அருமையான பெண் பிள்ளைகள், அவர்கள் ஆலயத்திற்கு வருவதற்காக புறப்படுவார்கள். காலையிலே எழும்பினவுடன் அருவாளை எடுப்பார். அந்த கோயில் பக்கம் போனியே என்று கெட்ட வார்த்தையும் சொல்லிவிட்டு துண்டு துண்டா வெட்டி அந்த கோயிலுக்கு முன்னிலே போட்டுருவேன் என்று சொல்வார். மனைவியும் பிள்ளைகளும் அப்படி நடுங்குவார்கள். ஒரே கோயிலுக்கு போயிட்டு ஆசையாய் ஒருவர் முகம் ஒருவர் கண்டு சந்தோஷம் மகிழ்ச்சியுமாக வருவார்கள். அந்த குடும்பம் மாத்திரம் அழுகையும் கண்ணீருமாக இருக்கும். அதுல இளைய பிள்ளை எப்படியோ ஒரு நாள் ஆலயத்திற்கு வந்து விட்டாள். அவள் வந்துவிட்டு தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் சொன்னாள், அப்பா, அடுத்த வாரம் நீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த கோயிலுக்கு வந்துருங்க. அதுக்கு பிறகு நீங்க வரவே வேண்டாம். அடுத்த வாரம் மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த கோயிலுக்கு எப்படியாவது வந்துருங்க. சொன்னவுடன் அவருக்கு வந்தது ஆத்திரம். தூக்கி வச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டு விடும் பாத்துக்கா என்று அந்த கிராம பாஷையிலே பேசிவிட்டு போய்விட்டார். மறுவாரம் வந்தது. எல்லாரும் ஆலயத்துக்கு புறப்பட்டு போனார்கள். இந்த குடும்பம் மாத்திரம் ஒருவர் முகம் ஒருவர் பார்க்காதபடி மிகுந்த கவலையோடு இருந்தார்கள். கடைசியிலே அந்த சகோதரருடைய உள்ளத்தில் என்ன தோன்றியதோ தெரியாது. அவர் உடுத்திருந்த வஸ்திரத்தோடே போய் அந்த வராண்டையிலே நின்று இருக்கிறார். வந்து விட்டார். மறுவாரம் காலையிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் எல்லாருக்கும் முன்பாக யாரும் வருவதற்கு முன்பதாகவே அந்த மனிதர் புறப்பட்டு வந்து ஆலயத்தின் ஓரத்திலே ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டார். மனைவியும் பிள்ளைகளுமோ வரவில்லை.
அருமையானவர்களே, அந்த கிராமம் முழுவதும் பேச்சு. அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு, நான் உதாரணத்துக்கு ஒரு பெயரை சொல்லுகிறேன், ஆகாஷ் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கோயிலுக்கு வந்து விட்டான், கோயிலுக்கு வந்து விட்டான், கோயிலுக்கு வந்து விட்டான் என்று சொல்லி கிராமமே பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்புக்குரியவர்களே, பாசத்துக்குரியவர்களே, அடுத்த முறையிலிருந்து, அடுத்த வார ஆராதனையிலிருந்து அந்த குடும்பம் அந்த ஆலயத்தில் முதன்மையான குடும்பமாக இருக்கும். ஆம் அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்திலே நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடும்படி கடவுள் கிருபை செய்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நாம் வாசித்ததான இந்த பகுதியிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதற்கு அருமையான ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள், ஊதாரி மைந்தன் என்று. நாம் சொல்லுவோம் கெட்டகுமாரன் என்று சொல்லி. எது எப்படி இருந்தாலும் அந்த மகன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து தன்னுடைய சொத்தையும் பாகம் பிரித்து கொண்டு அவன் என்ன செய்தானாம்? 13வது வசனத்தை பாருங்கள். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். குடும்பத்தை விட்டே பிரிந்து விட்டான், உறவுகளை விட்டே பிரிந்து விட்டான், சொந்த பந்தங்களே வேண்டாம் என்று பிரிந்து விட்டான், தூரம் போய்விட்டான். அருமையானவர்களே, ஆதியாகம புஸ்தகத்திலே ஆதாம் ஏவாள் வரலாற்றிலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் அவர்கள் இருவரையும், ஆதாமையும் ஏவாளையும், தம்முடைய சாயலிலே அவர்களை உருவாக்கி மனிதன் தனித்திருக்கிறது நல்லதில்லை என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையும் கொடுத்து அருமையான தோட்டத்திலே ஆண்டவர் வைத்தார். அவர்கள் இச்சைகளுக்கு உட்பட்டு பாவத்திற்கு ஆளானார்கள். கடவுள் கண்டார், வந்தார், ஆதாமை நோக்கி கூப்பிட்டார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பார்ப்பீர்களானால், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் பேராவலாய் கூப்பிடுகிறார். ஆதாம் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திலே நான் தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் நான் இங்கே ஒளிந்து இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் 2வது கேட்டார், உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார் என்று கேட்டார். ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த நிகழ்வுக்கு பின்னால் பார்ப்பீர்களானால் நம்முடைய ஆண்டவரே வந்து அவர்களை என்ன செய்கிறார்? மூடி மறைத்து பாதுகாக்கிறார். பாவம் நம்மை தூரமாக்கி விடுகிறது. எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக வாழ வேண்டியவர்கள் நாம். நம்முடைய தகப்பன் வீட்டில், நம்முடைய தாயோடு, நம்முடைய தகப்பனோடு, நம்முடைய உறவுகளோடு எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக வாழ வேண்டியவர்கள் நாம். நமக்கு ஏற்படுகிற அற்ப ஆசைகளின் நிமித்தம், இச்சைகளின் நிமித்தம் இன்றைக்கு குடும்பத்தையே விட்டு, உறவுகளை விட்டு தூரமாகி விடுகிறோம். நம்முடைய தவறுகள், நம்முடைய தவறான நடவடிக்கைகள், பாவ பழக்க வழக்கங்கள் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தை விட்டே தூரமாக்கி விடுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மீது இரக்கம் வைத்து, நம்மீது அன்பு வைத்து, நம்மை அவரோடு கூட சமீபமாக்குவதற்காகவே கடவுள் என்ன செய்திருக்கிறார்? தம்முடைய நேசகுமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், தூரத்தில் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? சமீபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. நம்முடைய தவறான வாழ்க்கை
நம்முடைய பாவ பழக்க வழக்கம் நம்மை தேவ சமூகத்தை விட்டே பிரித்து விடுகிறது. நம்முடைய உறவுகளை விட்டே பிரித்து விடுகிறது. நம்மை தூரமாக்கி விடுகிறது. அப்பேற்பட்ட நம்மீது ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர், அநாதி தேவன், இரக்கம் நிறைந்தவராய் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இறங்கி வந்து தம் நேசகுமாரனை நமக்காக தந்து சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தம் சிந்துதலின் மூலமாக தூரத்திருந்த நம்மை அவரோடு கூட ஒன்று சேர்த்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி, இழந்த சுதந்திரத்தை திரும்ப பெற்று வாழும்படி, அவருக்கு மகிமையாக வாழும்படி கடவுள் தம்முடைய நேசகுமாரனை கொண்டு நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஆகையினால் அவன் உணர்ந்தான், தன்னுடைய நிலையை உணர்ந்தான். இந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய நிலையை உணர்ந்தான், தன்னுடைய பலவீனங்களை உணர்ந்தான். தான் உறவுகளை விட்டு, தகப்பனை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு எவ்வளவு தூரமாகி விட்டோம் என்று சொல்லி அவன் உணர்ந்தான். பட்டினி அனுபவித்தான், பசி அனுபவித்தான், வேதனை அனுபவித்தான். அதை உணர்ந்தான். நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு போவேன் என்று சொல்லி வந்தான். தகப்பனை பார்த்து சொன்னான், தகப்பனே, உமக்கு விரோதமாக நான், பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இனி நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு எந்த வகையான யோக்கியதையும் என்னிடத்தில் இல்லை. ஒரு அருகதையும் எனக்கு இல்லை. அந்த அருகதையெல்லாம் நான் இழந்தவன். என்னை உம்முடைய வீட்டின் வேலைக்காரனாக, ஒரு அடிமையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. ஆனால் அந்த தகப்பன் அந்த மகன் மீது வைத்திருந்த அன்பை பாருங்கள். அவன் தூரத்தில் வருவதைக் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அவனை அணைத்து கொண்டு அங்கே பெரிய விருந்து செய்தான் என்று. மறுமையானுளே, அன்புக்குரியவர்களே, கொள்ளை நோய் வந்து நம்மை தூரமாக்கிவிட்டது. நம்முடைய குடும்பங்களை விட்டு தூரமாக்கிவிட்டது. நம்முடைய உறவுகளை விட்டு தூரமாக்கிவிட்டது. நம்முடைய நட்புகளை விட்டு தூரமாக்கிவிட்டது. எவ்வளவு கொடுமைகளை இந்த வருஷத்துல நாம் அனுபவித்திருக்கிறோம். எத்தனை எத்தனை அருமையான உயிர்கள் பறிபோய்விட்டன. எத்தனை எத்தனை குடும்பங்கள் தற்கொலை செய்து விட்டார்கள். எவ்வளவு வறுமை, எவ்வளவு வேலையில்லாத பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எத்தனை குடும்பங்களில் அமைதியில்லாத சூழ்நிலை, எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த நிலைக்கெல்லாம் காரணம் நம்முடைய தவறான வாழ்க்கை, தவறான நடக்கை, தவறான பழக்க வழக்கம் என்பதை நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகம் உணரும்படியாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அருமையான காலை வேளையிலே அப்படி தூரம் போன நம்மை கடவுள் அழைக்கிறார். அவர் அண்டை வருவோம், அவருடைய கிருபையை தேடுவோம், அவருடைய இரக்கத்தை தேடுவோம், அவருடைய அன்பை தேடுவோம், அவருடைய சமாதானத்தை தேடுவோம். சமாதானத்தின் கடவுள், ஆறுதலின் கடவுள், மன்னிக்கிற கடவுள் நம்மை மன்னித்து ஆறுதல் படுத்தி ஒரு ஆறுதலான, சமாதானமான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு புதிய வருஷத்தை காண்பதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென். 429வது பாடலை பாடுவோம். அதிலே முதல் 2 கவிகளை பாடுவோம். பாதகன் என் வினை தீரையா, கிருபாகரானின் பாடு நினைந்தனை சேரையா என்கிறதான பாடல் 429. பாதகன் என் வீணை தீரையா, கிருபாகரானின் பாடு நினைந்தனை சேரையா, கிருபாகரானின் பாடு நினைந்தனை சேரையா. தீ
தீதகற்றவே சிறந்த சேனுலகினிமை விட்டு தீதகற்றவே சிறந்த சேனுலகி நீமை விட்டு பூதல துகந்து வந்த புண்ணியனே இயேசு தேவா பாதகன் என் வீணை தீரையா கிருபாகரானின் பாடு நினைந்தனை சேரையா கிருபாகரானின் பாடு நினைந்தனை சேரையா வந்துரோம் பாவிகளையும் அங்கீகரிக்கும் மாசில்லாத இயேசுநாதனே அங்கீகரிக்கும் மாசில்லாத இயேசுநாதனே உந்தனிடம் வந்துள்ளமே ஒருகியழுதுமாது உந்தனிடம் வந்துள்ளமே ஒருகியழுது மாது முந்தி மிக செய்த பாவம் முழுதும் பொறுத்தாயன்றோ பாதகன் என் வீணை தீரையா கிருபாகரானின் பாடு நினைந்தனை சேரையாம் கிருபாகரானின் பாடு நினைந்தனை சேரையாம் சிந்தினவோனோதீர மதே தீயோன் மரத்தை சின்ன பின்னம் செய்ய வல்லதே தீயோன் மரத்தை சின்ன பின்னம் செய்ய வல்லதே பந்தமோர உந்தன் பலம் பாகமோற்ற கள்வனையே பந்தமோர உந்தன் பலம் பாகமோற்ற கள்வனையே விந்தையோர வேரட்சித்த வேதனைய வேதமாக பாதகன் என் வீணை தீரையா கிருபாகரானின் பாடு நினைந்தனை சேரையாம் கிருபாகரானின் பாடு நினைந்தனை சேரையாம். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை, அருமையான ஆசீர்வாதமான ஆறுதலான இந்த காலை வேளையை, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளின் காலை வேளையை காணும்படியாக கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணக்கூடிய அளவிற்கு எங்களிடத்தில் எந்த விதமான தகுதியோ புண்ணியமோ திராணியோ இல்லை என்பதை உண்மையோடு ஒத்துக்கொள்ளுகிறோம் சுவாமி. எங்கள் மீது வைத்த உம்முடைய மகா பெரிய அன்பு, எங்களுக்கு காண்பிக்கிற உம்முடைய தெய்வீக கிருபை இந்நாள் மட்டுமாக, குறிப்பாக இந்த நாளையும் காணும் மட்டுமாக எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனை, அருமையான காலை வேளையில கர்த்தர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தகப்பனை விட்டு பிரிந்து போன மகனை இழந்து அந்த தகப்பன் எவ்வளவு பேராவலாய் தன்னுடைய பிள்ளையை தேடி காத்து கொண்டிருந்தார். ஆம், அவன் தூரத்திலே வரும்போது அவனை கண்டு ஓடி அவன் கழுத்தை கட்டி பிடித்து முத்தமிட்டு அவனை அணைத்தது போல எங்கள் ஆண்டவர் எங்களை அணைத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறீர் சுவாமி.
அதற்காக ஸ்தோத்திரம். பாபத்து நிமித்தம், சாபத்து நிமித்தம், எங்களுடைய சொந்த சுய இச்சைகளின் நிமித்தம், சுய லாபத்தின் நிமித்தம், சுய மேன்மையை தேடி, சுய கௌரவத்தை தேடி, பரலோக பிதாவே, உம்மை விட்டு, உம்முடைய சமூகத்தை விட்டு, ஆண்டவர் தந்த அருமையான குடும்பங்களை விட்டு, உறவுகளை விட்டு எவ்வளவோ தூரம் போய்விட்டோம் கடவுளே. இன்றைய நாட்களிலே வந்ததான இந்த கொள்ளை நோயின் காரணமாகவும் வெகு விரைவாக ஆண்டவரே, ஆவியானவரே, வெகு தூரமாகி விட்டோம் கடவுளே. அப்படிப்பட்ட எங்களை உம் நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர் கர்த்தாவே. குறிப்பாக உம்முடைய ஆலயத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய சிலாக்கியத்தை இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே கர்த்தர் தந்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமை ஆண்டவரே, கண்ணீரிலும், கவலையிலும், வறுமையிலும், வியாதியிலும், துன்பத்திலும், துயரத்திலும், பொல்லாத ஆவிகளின் பிடிகளிலும் சிக்குண்டு தவிக்கிற அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களை விசேஷமாய் ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். நம்பிக்கையோடே ஒரு புதிய வருஷத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய அத்தகைய மனதை கடவுள் கிருபையாய் தர வேண்டும் என்று அன்போடு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் கர்த்தாவே. எங்களில் காணப்படுகிற தவறுகளையும், பாவங்களையும், குறைபாடுகளையும் அத்தனையும் சிலுவை மரணத்தை நினைத்து, சிலுவையிலே சிந்திய இரத்தத்தை நினைத்து எங்களை மன்னித்தருளும்படியாய் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, காலை வேளையிலே இந்த தொழுகையிலே பங்கெடுத்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்கள் அனைவரையும் ஆறுதல் படுத்தும், அணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்து, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தட்டி கொடுத்து அவர்களை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். இது உலகத்தின் யுகமுடி வரைந்த கடைசி நாட்கள் வரையிலும், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆவியான தேவன் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமாய் உம்முடைய பாதம் பண்ணுகிறோம். குறிப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூற அன்பு மக்கள் யாவருக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களை ஆசீர்வதியும். பல்வகையான வேலைகளுக்காக புறப்பட்டு செல்லுகிற அனைத்து மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களையும், அவருடைய பயணங்களையும், அவருடைய பணிகளையும் கடவுள் ஆசீர்வதித்தரணும். அரசு மற்றும் அரசு சாராத துறைகளிலே பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கடவுள் அவர்களை ஆசீர்வதியும். விசேஷமாக அருமையான பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரே, ஆவியானவரே, இச்சைகளுக்குட்பட்டு அநேக பிள்ளைகள் தங்களுடைய குடும்பங்களை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், உம்முடைய சமூகத்தை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், தங்களுடைய உறவுகளை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. அவர்கள் எல்லாரும் மனமாற்றம் அடைந்து உம் சமூகத்தண்டை வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளை கடவுள் விசேஷமாய் ஆறுதல் படுத்தும். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா இக்கட்டுகளையும் கர்த்தர் அறிவீர். நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணி தாரும். குடும்பத்துக்கு தேவையான வருமானங்களுக்காக பிரயாசப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய உழைப்புகளை கடவுள் ஆசீர்வதியும். எல்லா வகையான நன்மையும் கிருபையும் தந்து கர்த்தர் வழி நடத்தும். இன்று நடைபெறுகிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். குறிப்பாக உலகெங்கிலும் தேவரீர் ஒரு புதிய வருஷத்தை எதிர்நோக்கி அதற்காக ஆயத்தப்படுகிற இந்த நாட்களிலே, இந்த பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற அனைத்து திருச்சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அத்தனை பேரையும் நிறைவாக பயன்படுத்தும். உம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தும். அமைதியாக இந்த நாளை கண்டு ஆசீர்வாதமான ஒரு புதிய வருஷத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்கக்கூடிய சலாக்கியத்தை கடவுள் எங்கள் அனைவருக்கும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று, எங்களுக்காக சிலுவையிலே மரித்து தம்முடைய தூய்மையான இரத்தத்தை சிந்தி தம்மோடு கூட எங்களை ஒன்று சேர்த்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோனிக்கப்பட பண்ணாமல் தீமன் அடித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம் பெறுவோம். நமது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்தாவின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும்
உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே இந்த முகநூல் வாயிலாக இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த உங்கள் அனைவரையும் மீண்டும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். வருஷத்தினுடைய கடைசி நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு வகையான ஆயத்தங்கள் நம்ம அறியாமலே உண்டாகும். ஆயத்தப்படுவோம், கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நம்பிக்கையோடே ஒரு புதிய வருஷத்திற்குள் பிரவேசிப்பதற்கு எல்லாரும் பிரயாசப்படுவோம். கடவுள் நம்மை கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு வருட முடிவு ஆராதனையும், அதுபோல இரவு 11:30 மணிக்கு இந்த நாளினுடைய நடு இரவு ஆராதனையும், அதுபோல நாளை காலை சரியாக 8 மணிக்கு வருட பிறப்பு ஆராதனையும் திருவிருந்தோடு கூட நடைபெறும். ஆகையினாலே பங்கு பெற உங்களை யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான ஒரு புதிய வருஷத்திற்குள் உங்களை அழைத்துச் செல்வாராக. ஆமேன். நன்றி.